ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா மாமா ஐயோ அத்தை என்னாச்சுப்பா? பெரியவனே, இப்ப சொல் பேச்சு கேட்க மாட்டாளா? அடங்க மாட்டாளா? அப்பா என்னப்பா என்னாச்சு? நான் அவளை படிச்சு சொல்லியும் கேட்காம அந்த ஓடியாளிட்ட போய் பல்லடிச்சு பேசிட்டு இருக்காடா. நான் எதுக்காக அவட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். நான் அரும்பாடு பத்தி சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு போயிடக்கூடாதுன்னு தானே. இவ சாதாரண ஆள் இல்லப்பா. அவகிட்ட போய் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கா. நாளை பின்ன நான் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுதான் அப்படின்னு கேஸ் போட்டு சொத்துல பங்கு கேட்டா என்ன பண்றது? அதுக்காக தான் நான் அவளுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கியிருக்கேன். இவ போய் உறவை புதுப்பிக்கிறாளோ? சின்னவனே பெரியவனே, என் பசங்களை ராமனா வளர்க்கணும்னு ஆசைப்படல. அப்பா சொன்ன உடனே தலையை வெட்டி எடுத்துட்டு வந்தானே பரசுராமே, அவனை மாதிரி இருக்கணும் தான் நான் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அவளை பார்த்து பேசவும் கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு இவளை கண்ட துண்டமா விட்டு போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏமா, உனக்குலாம் அறிவே கிடையாதா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? அண்ணா, நாம இவங்களுக்கு மரியாதை தரோம்ல, அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு புத்தியே வரலையாமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாம்மா? அப்பா கிட்ட அடி வாங்கணும், அதான் உன் ஆசையா? இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு கடைசி தடவை. இதுக்கப்புறம் நீ அவளை போய் பார்க்க கூடாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் இருக்காது. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு நிமிஷம். இந்த அம்மாவை மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசல? இவங்க யாரும் ரோட்ல போறவங்கள போய் பார்க்கல, தான் பெத்த பொண்ணு போய் பார்த்திருக்காங்க. அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அப்பா தான் சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிறாருன்னா உங்களுக்குமா புத்தி இல்ல? சாகரப்ப சொத்தை என்ன தலையில தூக்கி வச்சுட்டு போக போறீங்களா?